அன்பான சகோதரா சகோதரியே, இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கிற நேரம் சும்மா ஒரு கோயின்சிடென்ஸ் கிடையாது. பல நாட்களா நீ நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில் எல்லாமே ஏன் தடை? என்ன முயற்சி செய்தாலும் ஏன் முன்னேற முடியல? என் குடும்பத்திலே ஏன் இதே பிரச்சனை திரும்ப திரும்ப வருது? இன்று இயேசு உனக்கு சொல்கிறார். இன்று இதை கேட்டால் சாபம் மாறும். சாபம் என்றால் என்ன? சாபம் அப்படின்னா சிலர் நினைக்கிற மாதிரி மந்திரம், சூனியம் மட்டும் இல்ல. சாபம் என்றால் தொடர்ச்சியான தோல்வி, காரணமே தெரியாத தடை, குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக வரும் வேதனை, முயற்சி செய்தாலும் கை நழுவுற நிலை, மனசு நொறுங்கி வாழுற வாழ்க்கை. நீ நல்லவனா இருந்தாலும், நீ ஜெபிக்கிறவனா இருந்தாலும், இந்த சாபத்தின் வேட் உன்னை அழுத்தலாம். வேதாகமம் என்ன சொல்கிறது? கலாத்தியர் 3:13. கிறிஸ்து நம்மைக்காக சாபமாகி நம்மை சாபத்திலிருந்து மீட்டார். கவனிங்க, மீட்டார். மீட்பது ஃபியூச்சர் இல்லை, அது ஏற்கனவே முடிந்த வேலை. இயேசு சிலுவையில் செய்தது என்ன? சிலுவையில் இயேசு உன் பாவத்தை சுமந்தார், உன் வேதனையை ஏற்றார், உன் சாபத்தை தன் மேல எடுத்தார். அதனால்தான் அவர் சொன்னார், இட் இஸ் finished. எல்லாம் முடிந்தது. நீ ஏன் இன்னும் கஷ்டப்படுறாய்? இது பலருக்கு வரும் கேள்வி. சாபம் உடைக்கப்பட்டாலும் பலர் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளவில்லை. சங்கிலி உடைந்த யானை மாதிரி. சங்கிலி இல்லாத போதும் அது தப்பிக்க முயற்சி செய்யாது. என்று கேட்கிற வார்த்தையின் சக்தி. ரோமர் 10:17. விசுவாசம் கேட்பதினால் வருகிறது. இன்று நீ கேட்கிற இந்த வார்த்தை மனசில் இருந்த பொய் எண்ணங்களை உடைக்கும். எனக்கு எதுவும் ஆகாது ன்னு சொல்ற குரலை அடக்கும். தேவன் இன்னும் உன் வாழ்க்கையில் அதிகாரம் வைத்திருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்தும். குடும்ப சாபம். சிலர் சொல்வாங்க, எங்க வீட்டுல எல்லாருக்கும் இதே நிலைதான். இன்று இயேசு சொல்கிறார், நீ அந்த உடைக்க வந்தவன். உன் தலைமுறையில் இந்த வேதனை இங்கேயே நிற்கும். நோய், வறுமை, தோல்வி, இவை எல்லாம் தேவனிடமிருந்து வரல. அவை சாபத்தின் விளைவுகள். இயேசு வந்த காரணம், நான் வந்தது அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கவும், அது பரிபூரணமாக இருக்கவும். யோவான் 10:10. இன்று முடிவு எடு. இன்று இயேசு கேட்கிறார், நீ இன்னும் அந்த சாபத்தை பிடிச்சுக்கிட்டு வாழப் போறாயா? இல்ல நான் கொடுத்த விடுதலையை ஏற்றுக்கொள்ளப் போறாயா? இது உன் சாய்ஸ். சாபம் மாறும் தருணம் இன்று. இந்த வார்த்தையை கேட்கிற போதே உன் உள்ளத்துல ஒரு லைட் வர ஆரம்பிச்சிருந்தா, அது பரிசுத்த ஆவியின் வேலை. அது கோயின்சிடென்ஸ் இல்லை, அது டெலிவரன்ஸ். சகோதரா சகோதரியே, நீ கேட்கப் போறது விடுதலையின் ஆழம். இன்று இயேசு உனக்கு வெறும் ஆறுதல் தர வரல, சங்கிலியை உடைக்க வந்திருக்கிறார். சாபம் எப்படி வேலை செய்கிறது? சாபம் சத்தம் போடாது, அது மெதுவாக வேலை செய்யும். எனக்கு எதுவும் சரியா நடக்காது, எங்க குடும்பத்துல யாரும் முன்னேறல, நான் இப்படித்தான் இருப்பேன். இந்த எண்ணங்களே சாபத்துக்கு கதவு திறக்கிற கீஸ். முதல்ல உடைக்க வேண்டியது மனசின் சாபம். இயேசு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. அதாவது, நீ என்ன நம்புறாயோ அதுவே உன் வாழ்க்கையை ஷேப் பண்ணுது. பொய் விசுவாசம், ஃபால்ஸ் பிலீஃப். சோகஸ்மைலி. நான் சபிக்கப்பட்டவன், என் வாழ்க்கை மாற்றம் ஆகாது. தேவன் எல்லாருக்குத்தான் நல்லது செய்வார், எனக்கில்லை. இதெல்லாம் சாபத்தின் குரல். வேதாகமம் என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 23:7. மனுஷன் மனதில் நினைப்பது போலவே அவன் இருக்கிறான். இன்று இயேசு சொல்கிறார், உன் மனசில் இருந்த சாப எண்ணங்களை என் வார்த்தையால் உடையு. சிலுவையில் நடந்த சட்ட மாற்றம். இது ரொம்ப முக்கியம். சிலுவையில் சாபத்தின் சட்டம் கேன்சல் ஆனது, ஆசீர்வாதத்தின் சட்டம் ஆக்டிவேட் ஆனது. ரோமர் 8:1. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. அப்போ நீ இன்னும் நான் சபிக்கப்பட்டவன் ன்னு வாழறது சட்டவிரோதம். இயேசுவின் இரத்தத்தின் அதிகாரம். சாபம் இரத்த வழியா டிராவல் ஆகும். ஆனா இயேசுவின் இரத்தம் அந்த ஐகாட் பண்ணும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஜெயித்தார்கள். குடும்ப சாபம் எப்படி உடையும்? இன்று நீ ஒருவன் நின்று சொன்னா போதும், இயேசுவே, என் குடும்பத்தில் இருந்த வறுமை, நோய், தோல்வி, மதுப்பழக்கம், மன அழுத்தம், இவையெல்லாம்
என் தலைமுறையோடு நிற்கட்டும். அந்த பிரேயர் லீகல் பிரேயர். தேவன் அதை இக்னோர் பண்ண மாட்டார். கண்ணீரோடு கேட்ட ஜெபம். சில ஜெபம் வாயிலிருந்து வராது, கண்ணீரிலிருந்து வரும். சங்கீதம் 56:8. என் கண்ணீரை நீர் உமது பாத்திரத்தில் வைத்தீர். அந்த கண்ணீர் சாபத்தை கரைக்கிற ஃபயர். பரிசுத்த ஆவியின் வேலை. நீ இந்த மெசேஜ் கேட்கும்போது மனசு லேசா ஆகுது, உள்ளே அமைதி வருது. இது எனக்காக தான் தோணுது. அது இமோஷனல் இல்லை, அது ஹோலி ஸ்பிரிட் டெலிவரன்ஸ். பிராக்டிகல் ஸ்டெப் மிக முக்கியம். இன்று முதல் உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது. என் வாழ்க்கை இப்படிதான், எனக்கு விதி இல்லை. மாறாக இயேசுவுக்குள் நான் விடுதலையானவன். சாபம் இல்லை, ஆசீர்வாதம்தான். வார்த்தை மாறினா வாழ்க்கை மாறும். ஆசீர்வாதம் எப்படி செயல்பட ஆரம்பிக்குதுன்னு பார்க்கப் போறோம். இது வெறும் உபதேசம் இல்லை, இது புதிய காலத்தின் அறிவிப்பு. சாபம் மாறியவுடன் வரும் முதல் அடையாளம் மனசில் அமைதி. பிரச்சனை உடனே போகாம இருந்தாலும் உள்ளே ஒரு பீஸ் வரும். அது இயேசு சொன்ன பீஸ். யோவான் பிற்பகல் 2:27. உலகம் தரும் சமாதானம் போல அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இது சைன் 1. டெலிவரன்ஸ் ஸ்டார்டட். மூடிய கதவுகள் திறக்க ஆரம்பிக்கும். நீ புஷ் பண்ணாமலே சில விஷயங்கள் மூவ் ஆகஸ்ட் ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்பு, நல்ல மனிதர்கள், எதிர்பார்க்காத உதவி, தடை இருந்த இடத்துல ஓப்பன். இது கோயின்சிடன்ஸ் இல்லை, இது டிவைன் ஷிஃப்ட். வேதாகம சாட்சி. யோபு 42:10. கர்த்தர் யோபின் கைதிய நிலையை மாற்றினாரு. கவனிங்க, அவரின் நிலை ஒரே நாளில் மாறிச்சு. ஆசீர்வாதம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது? ஆசீர்வாதம் முயற்சியால் மட்டும் வராது, ஆல் வரும். அலைன்மெண்ட். தேவனின் வார்த்தையோடு, தேவனின் நேரத்தோடு, தேவனின் சித்தத்தோடு. நீ செய்ய வேண்டிய 3 முக்கிய விஷயம். 1. நம்பிக்கையை காப்பாத்து. டெலிவரன்ஸ் பிறகு சாத்தான் முயற்சி பண்ணுவான். ஒன்னும் மாறலையே, அது பொய். ப்ரோசஸ் நடக்குது. 2. பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதே. இஸ்ரவேல் மக்கள் மிஸ்ரயீமிலிருந்து வெளியே வந்தாலும் மனம் அங்கேயே இருந்தது. டெலிவரன்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னா மனசும் வெளியே வரணும். 3. நன்றியை ஆரம்பி. நீ இன்னும் பெறலன்னாலும் நன்றி சொல்லு. 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லா விஷயத்திலும் நன்றி செலுத்துங்கள். நன்றி ஆசீர்வாதத்தின் ஆக்சலரேட்டர். பரிசுத்த ஆவி செய்யும் வேலை. இந்த காலத்துல பரிசுத்த ஆவி உன்னை வழிநடத்துவார். தவறான இடத்திலிருந்து காப்பார். சரியான கதவுக்கு கொண்டு போவார். நீ தனியாக இல்லை. டெலிவரன்ஸ் சைன்ஸ். உறுதி அடையாளங்கள். பழைய பழக்கங்கள் பிடிக்காத மாதிரி தோணும். ஜெபிக்க மனசு வரும். தேவன் பேசுற மாதிரி ஃபீல் வரும். என்னோட வாழ்க்கை மாறப்போகுது உள்ளே நம்பிக்கை வரும். இவை எல்லாம் புதிய தொடக்கத்தின் அடையாளங்கள். லைஃப் ப்ரீச்சிங் கிளைமேக்ஸ் வேர்ட்ஸ். இயேசு இன்றைக்கு சொல்கிறார், மகனே மகளே, நீ சபிக்கப்பட்டவன் இல்லை, நீ தள்ளப்பட்டவன் இல்லை, நீ நான் தேர்ந்தெடுத்தவன். உன் காலம் வந்துச்சு. ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தின் காலத்தை இப்போ ஆரம்பிக்கிறீர். மூடிய கதவுகள் திறக்கப்பட்டும், தடை விலகட்டும், சாபம் முற்றிலும் மாறி ஆசீர்வாதம் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஆமேன். நீ சபிக்கப்பட்டவன் இல்லை, நீ விடுதலையானவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்று இதை கேட்டதால் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரம் ஆரம்பிச்சு.